So first of all, good morning everyone for coming, and thanks to you all. The press meet is happening because of you, and ஒரு preview கொடுத்தோம் இந்த press meet February 2025 இதே hall we had a press meet for first in Tamil Nadu in space government. இப்போ வந்து almost 1.5 years later we are now here to share a inspiring awareness story to the public through you. So நம்ம கூட வந்து ஒரு 97-year-old யங் பர்சன் இருக்காங்க, ஸ்ரீனிவாசன் திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு 1.5 months back he had a fall in the bathroom, very trivial fall தான். After the fall he was not able to completely lift his left shoulder. ஸோ ஒரு 97 வயசு ஆள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கீழே விழுந்த உடனே அது ஒரு ரத்த காயமாக இருக்கும், இல்லை ரத்தக்கட்டாக இருக்கும், இல்லை வயசாகிடுச்சு ஏதாவது ஏதாவது கசக்கி இருக்கும் அப்படின்னு நினச்சி விட்டுருக்கோம். அதே மாதிரி சாரும் பெருசாக கண்டுக்காமல் ஒரு 1.5 months அப்படியே விட்டுட்டாரு. He had severe pain, 95 to 99% of his sleep was disturbed, so he was not able to completely move his arm at all. So in the situation he was brought to us to Rela Hospital. So இங்கே வந்த உடனே we examined him thoroughly and then we found him to have a rotator cuff tear. ஷோல்டரில் வந்து ஒரு வலுவான தசைநார் இருக்கும். அந்த தசைநாரோட இயக்கம் ஃபுல்லாகவே பாலடைந்து போய் கம்ப்ளீட்டாக அவரால் தூக்க முடியாமல் போயிருக்கு. இது ஏன் இந்த மாதிரி வயசில் வருதுன்னா, நேச்சுரலாக நம்ம தலைமுடி நரைக்கிற மாதிரி அந்த ரொட்டேட்டர் கஃப்ன்றது வந்து ஒரு மாதிரி டீஜெனரேட்டடாக இத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு ட்ரிவியல் ஃபால் கையை ஊனி எழுந்திருக்கும் போது கூட அது கிளியறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து they had the confidence in the hospital, they had the trust in us to make him better. So 97 years now namukku theriyum they will have little bit of complications, but he had a lion heart, the patient. So he said we will go ahead and do this surgery. I want to have a pain free life. என்னால் கையை பின்னாடியே கொண்டு போக முடியலைங்க, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணுங்க. 97 வயசு ஆனால் என்ன, எனக்கு வந்து இருக்கிற வரைக்கும் ஐ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஐ ஷுட் நாட் பி டிபெண்டன்ட் ஆன் மை டாட்டர்ஸ் ஆர் சன் டு do my day to day activities. வேஸ்ட் கட்ட விட முடியல எனக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் பிகாஸ் we have this technology right now in India and we are quite using it quite a few times now. Few hundreds of these balloons have been done here. So we thought 97-year-old with complications, we have beautiful anesthetists at Rela Hospital. அவங்களோட ஹெல்ப்போட without giving him general anesthesia, we performed this surgery totally under local anesthesia. அந்த சர்ஜரி பண்ணும்போது அவர் கூட பேசிக்கிட்டே தான் இருந்தோம், அவர் எங்களோட பேசிக்கிட்டே தான் இருந்தார். ஸோ சர்ஜரி went on well. It just took us 18 minutes to complete the surgery. And after the surgery, immediately after the surgery, because it was done under local anesthesia, he was shifted to the ward. He was made to talk to his relatives, and only after that everybody became all right. So the technology is there now for a long time, almost 1.5 years. The awareness is not there, so adukava in the press meet. So you are seeing the results on stage. He will be able to speak to you about the results because I might be asked. Yeah. Thank you so much for coming. நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணீங்கன்னு சொல்லலையே, என்ன பண்ணீங்க புதுசாக அவங்க கேட்குறதுக்கு பதிலாக நான் கேட்குறேன். உங்களை மாதிரி தான் நான் லிவர் சர்ஜன், எனக்கு ஆர்த்தோபெடிக்ஸ் பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த தசைநார் தான் கிழிஞ்சிருக்க தசைநார், இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற இம்ப்ளான்ட். இந்த இது வந்து தோள்பட்ட ஷோல்டர் பிளேட், திஸ் இஸ் தி ஆர்ம் போன். இங்கே மேலே இருக்க இந்த தசைநார் தான் கிழிஞ்சு போயிருக்கு. ஸோ இதோட டிஸ்கனெக்ட் இருக்கிறதுனால கை ஃபுல்லாக தூங்க முடியாது கிடையாது. ஸோ இதுக்கும் ஒரு பாலம் மாதிரி நடுவில் இந்த பலூன் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். இந்த பலூன் கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சைஸஸ். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி we have to introduce this balloon inside. இது வந்து டீஃப்ளேட்டடாக வரும். அதை வந்து நம்ம கரெக்டாக இந்த பொசிஷனில் உள்ளே வச்சுட்டு கரெக்டாக அதுக்கு பாலம் மாதிரி வச்சுட்டு then we have to just push. நேரம் வச்சுக்கோங்க, நேரம் வச்சுக்கோங்க. அது அங்கே தெரியும், ஒன்று வச்சு அங்கே வச்சுக்கோங்க. உள்ள நல்லா இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ அது பிளேஸ்க்குள்ளே போன உடனே அப்படியே டீஃப்ளேட் ஆகும். ஸோ திஸ் இன்ஃப்ளேஷன் வில் கிவ் அஸ் குட் சப்போர்ட். அந்த ஹெட் போன் வந்து மேலே இருக்க ஷோல்டர் போனோட வருஷமாக இருக்கிறது, அதனால் அவனுக்கு பெரும்பகுதி வலி கம்மியாகிடும். பிகாஸ் இது வந்து ஒரு ஃபல்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால இதன் பிறகு அந்த மூமெண்ட் வந்து ஃப்ளூடாக வர ஆரம்பிக்கும். பட் அஃப்கோர்ஸ் ஆல் இஸ் வித் குட் ஃபிசியோதெரபி. ஸோ 6 weeks இந்த மாதிரி அவங்க ஸ்டிங்கில் இருப்பாங்க.
after 6 weeks they remove பண்ணிட்டு ஸ்லோ மூவ்மெண்ட் கொடுத்தோம்னா in 3 months they'll be able to do most of the work. So this is அதை எடுத்துருவீங்க அப்புறம். So this is a biodegradable balloon. So 2 years later it is going to be degraded. அதுக்குள்ள physiotherapy பண்ணி deltoid function வர ஆரம்பிச்சிட்டோம்னா they'll be able தானாவே கரைஞ்சிரும். 2 வருஷத்துல கரைஞ்சிரும்ன்றாங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு 97 வயசு. விழுந்துட்டீங்களா பாத்ரூம்ல விழுந்துட்டீங்களா? என்ன பண்ணீங்க? அப்புறம் ஸ்மால் அது வந்து ஒரு இதாவே தெரியல, அப்ப வலியே தெரியல. 6 monthsக்கு அப்புறம் தான் about 4 months I had pain slowly started and I was taking what you call paracetamol and all just relieve the pain. That will be over 3 to 4 hours. After that again the pain will be there. So, and then casually I met one of the PT people. They told me it may be a frozen shoulder, but to take PT it will be all right. After taking PT, established an IMF and also a wax treatment, they told me even if the ரொம்ப டெக்னிக்கலா பேசுறீங்க எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. even if the pain does not stop. பிடினா பிசியோதெரபியா? ஓகே. சிரிக்கிறீங்க, எனக்கு தெரியாதுங்க பிடினா. நான் பிசிக்கல் ட்ரைனிங் நினைச்சேன். Physiotherapy doctor. And then he told me if for these things the pain should have been completely all right. When the pain is still continuous, better see an ortho doctor immediately. Okay. Then I told my son Sankaran, who is put up here near Sanatorium. He said Rela Hospital at Skurambet is multi-specialty hospital and almost all types of treatment are available. Better I will fix up an appointment with an ortho doctor and then inform you. He informed me that he has fixed up an appointment with Dr. Prakash Abadurai and then come and meet him. We met him and then he took all the parameters like MRI scan, CT scan, X-ray and all etc. And he told me this massive torn on this one, that is the reason for the pain. I do not know how you are bearing it over all the 4 months. He was surprised. Then he told me there will be after some time he will consult other doctors and then he fix up an operation. என்ன பண்ணிச்சு உங்களுக்கு? என்ன பண்ண முடியல உங்களால? I could not lift my hand. Here to put the shirt, I have to put it with the right hand. I have to lift it up, sir. Okay. ஆபரேஷன் வேலை செஞ்சுச்சா இல்லையா? What is that? ஆபரேஷன் வேலை செஞ்சுச்சான்னு கேக்குறேன். Did it work? After operation, now it I am on the 6th. It will I was admitted on 22/6. 23rd operation was conducted. That is the procedure. 24th I was discharged, and right from the admission till the discharge, Dr. Apadurai and other doctors attended on me, give me, and in the operation theatre he was giving me a running commentary as to what all the procedures are going on, and kept me updated informed. And then I am thankful to all the paramedical staff and all the staff of Rela Hospital for promptly attending on me, giving me best of service, for which I am highly thankful to them. I am also thankful to Dr. Abadurai for giving me an encouragement when I met him for a review that I have to put up with a little small difficulties, and it will be only for 6 weeks. Afterwards, and by that time, how are you? He said, I am all right, sir. Pain has subsided almost 90%. That's Only important. pain comes when I lift my hands. 90% pain is subsided. Yeah. He said, no need to worry. After some time it will be all right. And by a small exercise it will be okay. I am thankful to not only Abadurai, I am thankful to your great organization for bringing all
youngsters experts to this organization, so that nowadays the medical technology has come far expectations. Therefore, I think I wish you every success of your hospital. Thank you, sir. 3 cheers to Dr. Appadare. Thank you, 3 cheers thank to you. Dr. Rela. Thank you. Thank you, sir. Coordinating, I think, this for you guys. You can ask. Dr. Ayadare is arthroscopic surgeon, minimally invasive surgeon. He does keyhole surgery inside joints, that's his job. And he's also a sports surgeon. Joint injuries happen inside the joints and he repairs broken ligaments and all of that is his job. So it's not just the young people with sports injury that are benefiting from him. We have clearly seen that even 97-year-old young man can also benefit from his technical abilities. And I think science has moved on that minimally invasive, which is really a keyhole surgery inside the joint, can be done in 97-year-old without a general anesthesia because general anesthesia may carry risks for him. So the anesthetists, I'm sure, have given him a good block, local anesthesia, so he doesn't feel the pain. And he had to speak to him constantly to distract him from the pain, maybe. So, but I want to ask Dr. Ayadare, what is unique about this that we want to tell the story? One thing is, it is the most simplest procedure. Minimal blood loss, minimal access surgery, and maximum, should I say, you'll get the maximum results, maximum benefit out of it. And because traditionally what has been done for a problem like this is a replacement before the invent of the balloon. Now this is really, it doesn't burn any bridges. If there is a problem later on, we can convert it into an arthroplasty later. So that's the benefit to the patient. வழக்கமாக ஒரு 80 வயசுக்கு மேலே ஏற்படுற இந்த தசைநாறு கிழிஞ்ச ப்ராப்ளத்தினால ரொட்டேட்டர் கஃப் ரிப்பேர் சொல்லி அதுவும் மினிமல் ஆக்சஸ் நம்மளால் இழுத்து வச்சு தைக்க முடியும். வி ஆல்சோ ஹேவ் அந்த பேச்சஸ்ன்னு சொல்லி கமர்ஷியலி அவைலபிள் பேச்சஸ் இருக்குது. அது ஒரு இத்து போன மாதிரி தன்மை இருந்ததுன்னா அந்த பேட்சிங் போட்டு நம்ம சரி பண்ண முடியும். இப்போது அந்த மாதிரி பண்ண முடியாத பேஷண்ட்ஸ்க்கு இந்த பலூன் வந்து ஒரு 2 to 3 years ஆஃப் குட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். சம்டைம்ஸ் திஸ் கேன் பி பர்மனன்ட் ஆல்சோ.